என்ன சேதுபதி சார், ஸ்கிரிப்ட் பக்காவாக கொடுத்துருக்கீங்க போல் வினோதுக்கு. ஆனால் வினோதுக்கு வந்து செட் ஆகலை. அவர் வந்து நேச்சுரலாக பேசி பேசி இப்போ ஸ்கிரிப்டை பார்த்து பேசுகிறது வந்து சுத்தமாக செட் ஆகலை. அது என்ன நீங்கள் சொல்லி தான் வந்து நாங்கள் தெரியணுமா என்ன? மணி பாக்ஸு யாரும் எடுக்க சொல்லலைன்னு சொல்லிட்டு வினோத்கிட்ட அப்படியே சொல்லிட்டீங்க. பாவம் வினோதோட ஒய்ஃபும் வந்து அதே மாதிரி தான் சொல்லி தான் ஆகணும், இல்லைனா நீங்கள் கேஷ் கொடுக்க மாட்டீங்கல்ல. சரி, இப்போது எதுக்கு லைவ் போடுறீங்க? நீங்கள் 1 hour எபிசோட் மட்டும் நாங்கள் பார்த்தா ஓகே, நீங்கள் சொல்கிறது நாங்கள் நம்பி தான் ஆகணும். ஆனால் இதான் வந்து கரெக்டாக லைவில் வந்து நடக்குது, என்ன நடக்குது, யார் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தானே இருக்கோம். அப்போ பார்த்து நாங்கள் முட்டாளுங்களா? சும்மா வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அவர்கிட்ட வந்து இல்லை நான் வந்து வேணும்னு தான் எடுத்தேன், யாருமே சொல்லி எடுக்கலன்னு சொல்லிட்டு சொன்னால் நாங்கள் அப்படியே நம்புவோம்ல. இந்த ஒரு ஷோவில் எவ்வளோ எச்ச விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, ஹோஸ்ட்டும் பிக் பாஸும் சேர்ந்து. நாங்கள் என்ன இழிச்சவாயா? எங்களுக்கு தெரியாதா யார் பணப்பட்டி எடுக்க சொன்னா, யார் பிளான் பண்ணா சொல்லிட்டு? அதான் லைவில் கரெக்டாக இருக்கே. அதெல்லாம் வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம், அது சக்ஸஸ் ஆகிருக்கும். ஆனால் இப்போது வினோத் வச்சு சொன்னீங்கல்ல ஒரு விஷயம், செட் ஆகலை, சுத்தமாக செட் ஆகலை, நம்பிட்டோம் நாங்கள். சரியா? அவர் பாவம் வேறு வழி இல்லை, அப்படி சொன்னாதான் வந்து நீங்கள் பேமெண்ட் கொடுப்பீங்க. அதனால் கானா வினோத் சொல்லி தான் ஆகணும். அதுக்குன்னு அப்படியே ஆடியன்ஸை வந்து முட்டாளாக்காதீங்க. ஒரு மணி பாக்ஸ் விஷயத்துக்கே இவ்வளோ இது பண்ணுறீங்களே நீங்கள். நடந்த விஷயத்த நடக்காத மாதிரி வந்து வினோத் வந்து சொல்ல வச்சுட்டீங்க. அப்போ என்னென்ன விஷயத்தில் என்னெல்லாம் வந்து பித்தலாட்டம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க? ஒரு சின்ன விஷயம், அதுவும் நாங்கள் பார்த்த விஷயத்தையே வந்து அது இல்லை இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மானிப்புலேட் பண்ணி மாற்றி பேச வச்சாச்சு. ஒருத்தரோட ஏழாமை வந்து அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கல்ல. அவர் வந்து கேட்டு தான் ஆகணும், அவர் அந்த ஸ்டேஜில் இருக்கார், அதனால தான் வினோத் சொல்லியிருக்காரு.